ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை மோர் குழம்புங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம், ஒரு குழம்புன்னு சொல்லலாம். ஸோ மோர் குழம்பு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பேச்சுலர்ஸ்க்காக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களுக்கா இருக்கட்டும், வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்காமல் பண்ணிடலாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் வந்து பல்லு பல்லாக அரிஞ்சு நான் சேர்த்துருக்கேன். இதோட வந்து நம்ம காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் இஞ்சி, அதோட சேர்த்து ஜீரகங்க. இவ்வளவு தாங்க மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதை மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ மையாக அரைக்கிறீங்களோ நல்லதுங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ தயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த தயிர் வந்து கொஞ்சம் புளிக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. அதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கு. ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். அதோடு சேர்த்து அரைச்சி வச்ச விழுதை இப்போ அதோட சேர்த்துருக்கேங்க. அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்னடா பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கவே வேணாங்க. இதை சடக்குன்னு ஆகிடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அப்புறமா ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்திங்கன்னா வாசனையாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. மற்ற எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெந்தயம் வந்து உடம்புக்கு குளுமை ரொம்ப நல்லது. 2 காஞ்ச மிளகா, அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து வெண்டைக்காயும் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் மட்டும்தான் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் வேணும்னா சேப்பக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு பூசணி, பரங்கி, தக்காளி இந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த மிக்ஸ்சரை வந்து நீங்கள் அந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா மோர் குழம்பு மிக்ஸை, அதோடு சேர்த்துக்கங்க. அதோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நார்மலாக தாளிச்சிக்கலாங்க. இப்போ நான் வந்து இந்த வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன் இல்லையா, வெண்டைக்காயோட கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. இந்த உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதும் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வதக்கியிருக்கேன்னு. ஏன்னா இது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். பட் மோர் குழம்புல போட்டு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்குங்க. ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸ்சரை நான் வந்து ஆல்ரெடி நம்ம தேங்காய் அண்டு தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துடுறேங்க. இதுக்கு ஆக்சுவலாக நம்ம தயிரை வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க அந்த மிக்ஸ்சரை. ஏன்னா இது பேரே பச்சை மோர் குழம்பு தான் பேர். இதுக்கு வந்து நம்ம கொதிக்க விடவே கூடாது. சரிங்களா? இப்போ இந்த மிக்ஸ்சர் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் பாருங்கள் இப்போ எவ்வளவு அருமையாக வந்திருக்குன்னுட்டு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ சுட சாதத்தில் மேலே வந்து இந்த மோர் குழம்பை விட்டு 1 ஸ்பூன் நெய் அதோடு போட்டு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு இல்லைனாக்க சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி காய வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக.